ஹலோ கட்டிங் சேனல் பீப்பிள். பிஜிலி ரமேஷ் அவர்கள் இப்போ உயிரிழந்துட்டார் அப்படின்ற நியூஸ் நமக்கு நல்லாவே தெரிஞ்சிருந்துச்சு. அப்படி இருக்கும் சமயத்தில் அவங்க ஃபேமிலியில் நிறைய சஸ்பீஷியஸான திங்ஸ்லாம் நடந்துகிட்டு இருக்கு. என்ன இது இப்போலாம் நடக்குது, இன்னும் வித்தியாசமாக இருக்கே அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் தெரிய ஆரம்பிச்சிருது. அந்த வகையில் ஒரு முக்கியமான மேட்ரு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட பிஜி ரமேஷோட வீட்டில் இப்போ வந்து ஒரு பெரிய பெரிய மூட்டைகள் வந்து இறங்கியிருக்காம். அதை பார்த்தோன்னே அவங்க வீட்டில் இருக்கவங்களே பயந்துட்டு இருக்காங்க. என்ன திடீர்னு வந்து காலையில் எழுந்து வந்து பார்த்தா வீட்டுக்கு முன்னாடி நிறைய மூட்டைகள் இருக்குது. என்ன இது ஓப்பன் பண்ணலாமா வேணாமா, உள்ளே எதனா எல்லாம் கூடமாக இருக்குமா அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை பார்த்து பதறிட்டு இருக்காங்க. சரி ஓகே ஓப்பன் தான் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஓப்பன் பண்ணி பார்த்தா அதில் ஃபுல்லாகவே வந்து பணங்கள் இருந்திருக்கிறான். என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு தெரியல. அதில் ஒரு அட்ரஸ் இருக்குது, கான்டாக்ட் நம்பர் இருக்குது. சரி ஃபோன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணி கேட்டால் அது பிரபல இன்சூரன்ஸ் கம்பெனிலேருந்து வந்து பணம். அது என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, பிஜி ரமேஷ் அவர்கள் உயிரோடு இருக்கும்போது ஒரு சில இன்சூரன்ஸ்லாம் போட்டு வச்சுருந்தாரு. அதை வந்து யார்கிட்டையும் ரிவீல் பண்ணாதீங்க, நான் இறந்துட்டேன் அப்படின்னா அதை எங்கள் ஃபேமிலிக்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிவிடுங்க அப்படின்னு தான் சொல்லியிருந்தார். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு வந்து நிறைய உடல் ரீதியான பிரச்சனைகள் ஆரம்பத்துலேருந்து இருக்கிறதாகவும், அவர் வந்து நிறைய பெரிய மது பிரியர் அப்படின்றதுனால எப்போ வேணாலும் என்ன வேணாலும் வாங்கலாம் அப்படின்றதுனால ஒரு இன்சூரன்ஸ் அப்படின்றத போட்டு வச்சுருந்தாராம். இப்போ அவர் இறந்துட்டார் அப்படின்றதுனால இன்சூரன்ஸை வந்து என் ஒய்ஃபுக்கு வந்து சரி இல்லை என் பையனோட கல்யாணம் படிப்பு செலவுன்னு சொல்லி நிறைய விஷயம் இருக்கும், அதுக்காக அவங்களுக்கு தேவைப்படும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, இந்த மணியை வந்து நான் இறந்துட்டேன் அப்படின்னா அந்த இன்சூரன்ஸ் கிளைமை வச்சு ஃபுல்லாக என்னோட ஒய்ஃப் கிட்டே அந்த பணத்தை ஹேண்ட் ஓவர் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்களாம். சரி ஓகேங்க, அது கூட எங்கள் மூட்டையில் எடுத்துகிட்டு வந்து போட்டிங்க அப்படின்னு கேட்டதுக்கு இல்லை அவரோட ஆசையாக தான் அது இருந்துச்சு. உங்ககிட்ட அவர் எப்படி கடைசி ஆசையெல்லாம் சொல்லியிருந்தாரோ அதேமாதிரி எங்ககிட்டையும் வரும் சில கண்டிஷன்ஸ்லாம் போட்டு தான் இருந்தார். அதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்சூரன்ஸ் பண்ணியை தயவுசெய்து மூட்டையில் கட்டி கொடுங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெட்டியில் வந்துச்சு அப்படின்னா ஒரு பெட்டி நிறைய பணம் அப்படின்னு இருக்கும். இதுவே வந்து ஒரு இன்சூரன்ஸ் பணம் வந்து பிஜி ரமேஷ் அவங்க ஒய்ஃபுக்கு மூட்டை நிறைய கொடுத்தாருப்பா அப்படின்ற ஒரு பேச்சு இருக்கும். ஸோ அதனால் வந்து எனக்கு மூட்டை நிறைய வந்து ஒரு பணங்களுக்கு வந்து கொடுத்து அனுப்புங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்களாம். இப்போ அந்த பணத்தை வச்சு அவங்க கொஞ்சம் வந்து அவங்க லைஃப்பை லீட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இன்சூரன்ஸ் அப்படின்றது கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி தான் கட்ட ஆரம்பிச்சிருக்கிறதுனால கொஞ்சமாக சிறிய மணி தான் வந்து கலெக்ட் ஆகும். ஸோ அப்படி இருக்கும்போது அது வந்து அவங்க ஒய்ஃபோட இனிமேல் வர வாழ்க்கையை லீட் பண்ணுறதுக்கும் சரி, அவங்க பையனோட படிப்பு செலவு லீட் பண்ணுறதுக்கும் இந்த மணி கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத நம்ம எல்லாமே சொல்லிகிட்டு இருக்கலாம். சில பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற கமெண்ட் செக்ஷன் பதிவு பண்ணுங்கள். ரெண்டாவது ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட கோட் திரைப்படம் அப்படின்னு செப்டம்பர் 5 வரப்போகுது. ஸோ அப்படி இருக்கும் சமயத்தில் அந்த ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகுறதுனால நிறைய இடத்துல அஜித் சார் ரெஃபரன்ஸ் இருந்துச்சு. மங்காத்தா படத்தோட ரெஃபரன்ஸாக இருக்கட்டும், அப்படின்னா வந்து எப்பா இனிமேல் வந்து சரக்கடிக்கவே கூடாதுப்பா அப்படின்னு சொல்லி நம்ம விஜய் சார் சொல்கிறதா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து அஜித் சார் ரெஃபரன்ஸாக இருந்துச்சு. ஸோ அதேமாரியே நம்மளோட அஜித் சார் ஒரு படம் நடிச்சிட்டு இருக்காருல, குட் பேட் அக்லி. ஸோ அந்த படத்தில் நிறைய விஜய் சாரோட ஃபேமஸான டைலாக்ஸ் அஜித் சார் வந்து ரெஃபரன்ஸாக யூஸ் பண்ண போகிறாரு, அதை பண்ணிட்டுமே இருக்காரு அப்படின்ற ஒரு தகவலை நம்மளோட அஃபீஷியலாக நம்மளோட வெங்கட் பிரபு அவர்களே வந்து ஒரு யூடியூப் சேனலில் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அது மேலே இருக்க எதிர்பார்ப்புகள் மிக அதிகமாக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இயர் ஆஃப்டர் வந்து கண்டிப்பாக இந்த ரெஃபரன்ஸை வந்து யூஸ் பண்ண போகிறாரு அவர் அப்படின்றதும் தெரிய வந்துச்சு. இப்போ குட் பேட் அக்லி படத்துக்காக தான் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க விடாமுயற்சியை விட. ஏன்னா வந்து இந்த மாதிரி ரெஃபரன்ஸ் அஜித் சார் இதுக்கு யூஸ் பண்ணுறதே கிடையாது, ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ண போகிறதுனால அது என்னன்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ இதை பற்றி நீங்கள் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். நம்ம நெக்ஸ்ட் கைஸ் பை. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.